ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சேலம் பெட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சேலம் பெட்ஸ் சேனல்லேருந்து சிரஞ்சீவி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபார்மோட அப்டேட் தான். இப்போ நான் ஏற்கனவே போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதாவது இதுக்கு மேலே நம்ம சேனலில் நம்ம ஃபார்மில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே வரேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அதனால் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ப்ரூடிங் முறையில் நம்ம கிளிமூக்கு கோழி குஞ்சலை வளர்த்துறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கான காரணமும் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். எதனால் நான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கோழி குஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள், அதாவது 22 நாள் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ இந்த கோழி குஞ்சோட வளர்ச்சி எப்படி இருக்குது, ஓகேங்களா, என்னென்ன கலரில் கோழி குஞ்செலாம் உளுந்துருக்கு அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கோழி குஞ்சுகளோட கண்டிஷன் என்ன, எல்லாம் ஆக்டிவாக இருக்கா இல்லை பிரச்சனையாக இருக்கா, இதை பற்றிலாம் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். அதனால் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கும், மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்புறம் உங்களுக்கு கமெண்டில் ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள், ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதாவது 2 கோழியில் இருந்த கோழி குஞ்சு நான் பிரித்து இப்போ நம்ம சரி ப்ரூடிங் முறையில் நம்ம ரெடி பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கோழி சில கோழி குஞ்சுகளை நசுக்கி கொன்றது, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சரி கோழி குஞ்சை மட்டும் நம்ம தனியாக பிரித்து தான் நம்ம காப்பாற்றி ஆகணும் போல இருக்குது அப்படின்னு நினச்சி நான் கூண்டில் விட்டு நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு வேக்சின்னு பார்த்திங்கன்னா நான் 3 வேக்சினுமே கொடுத்தாச்சு, ஓகேங்களா? அதனால் நான் எப்பயுமே வேக்சின் கொடுத்து தான் நம்ம ஒவ்வொரு கோழி குஞ்சும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த கோழி குஞ்சு இது தனியாக இருக்கிறதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா அதுவும் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா B1 கொடுத்தாச்சு, அப்புறம் IBDயும் போட்டாச்சு, 14வது நாள் கொடுக்க வேண்டிய மருந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லசோட்டை பார்த்திங்கன்னா நேற்று தான் கொடுத்துருந்தேன். இதில் என்ன இப்போ கோழி குஞ்சுகள் எப்படி இருக்குது, நல்ல ஒரு பரவாயில்லையா இல்லை இன்னமும் டல்லாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லணுன்னு பார்த்தோம்னா, அதாவது கொஞ்ச நாள் இப்போ ஒரு 4-5 நாளாக கோழி குஞ்சு நல்லா ஒரு IBD போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோழி குஞ்சு நல்லா ஆக்டிவாகவே நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளாக மறுபடியும் கோழி குஞ்சுகளுக்கு அந்த சில ஒரு டல்னஸ்ஸாக இருக்குது. சில கோழி குஞ்சுகள் பார்த்திங்கன்னா அப்படியே குறாத்த நிலையிலேயே அங்கங்கே நின்றுக்கிட்டு இருக்குது. அது என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே பார்த்திங்கன்னா ப்ரூடிங் செட்டப்பில் நமக்கு லைட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 24 ஹவர்ஸும் கோழி குஞ்சுகளுக்கு நம்ம லைட் கொடுத்துட்டே தான் இருக்கணும். இது சூரியன் கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லாக ஹீட்டு நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷமோ 1/2 மணி நேரமோ கூட ஆஃப் பண்ணி வைக்கலாம். பட்டு இல்லை, கண்டினியூஸாகவே பார்த்திங்கன்னா இப்போ சில் கிளைமேட்டாகவே தான் இருக்குது அப்படின்னா நம்ம எப்பயுமே பல்பை ஆன்லேயே தான் இருக்கணும். பட் பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டு போயிடுச்சுங்கிறதுனால பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கூண்டில் பார்த்திங்கன்னா லைட் எரியலை, ஓகேங்களா? லைட்டே இப்போ எரியலை. லைட் எரியாத அந்த மாதிரி சமயத்தில் அந்த கோழி குஞ்சுகள்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்றா ஏறி படுத்துக்கும், ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு வெப்பம் ரொம்ப அதுக்கு தேவைப்படுறதுனால எப்பயுமே பார்த்திங்கன்னா அந்த குண்டு பல்ப் எரிஞ்சிகிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பாட்டுக்கு பரவாயில்ல அங்கங்கே அதுக்கு தேவையான ஹீட்டை எடுத்துக்கிட்டு மற்ற நேரம் பார்த்திங்கன்னா அந்தாண்ட அதாவது படுத்துகிட்ருக்கோம். இப்போ திடீர்னு சடனாக லைட்டு கரண்ட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு டைமில் என்ன ஆகும்னா கோழி குஞ்சுகள் ஒன்று மேலே ஒன்றா ஏறி படுத்துக்கும், ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா டல்லாக இருக்கிற கோழி குஞ்சு என்ன பண்ணும், அது அடியில் படுத்துக்கிறதுனால இந்த கோழி குஞ்சுகள் ஏறி உக்காந்துச்சுன்னா அது நசுக்கி கூட இறந்து போகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லை, ஓகேங்களா? அதனால் சில கோழி குஞ்சுகளில் குறாத்து நின்றுட்டுருக்கு. ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இதில் சில பிரச்சனைகள் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். லைட்டே எரிஞ்சிக்கிட்டு இருந்தாலும் பார்த்திங்கன்னா 2-3 நாளாக சில கோழி குஞ்சுகள், அதாவது இதில் இருக்கிறதுலே ஒரு 5-6 கோழி குஞ்சுகள் பார்த்திங்கன்னா குறாத்து நிலையிலே தான் இருக்குது. அது ஏன்னு தெரில. நம்ம ஏன்னா வேக்சின் கொடுத்தா இப்போ சில நண்பர்கள் கூட சொல்லியிருந்தாங்க, கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க, நீங்கள் IBD போடுங்கன்னு ஒருத்தர் கமெண்டில் கூட சொல்லியிருந்தார். நான் அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் வரேன். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஆகிறதுக்கு என்ன காரணம்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில கோழி குஞ்சுகளுக்கு இன்னும் என்ன பிரச்சனை இருக்குன்னா அதை பாருங்கள். இப்போ கூட அந்த ஃப்ரண்ட்டில் தெரியுது பாருங்கள், ஒரு கீரி கோழி குஞ்சு. இன்னும் சில கோழி குஞ்செல்லாம் பாருங்கள், அதில் உங்களுக்கு தெரியும்.
அதில் வந்து இந்த கண் வீக்கமாகி ஓகேங்களா, கண் வீக்கமாகி அப்படி நீர் மாதிரி வடிய ஆரம்பித்து அதுக்கப்புறம் கண்ணே மூடிடுது. அந்த கண்ணே மூடினதுக்கப்புறம் பயங்கரமான பிரச்சனையாயிருது. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அதோட ஒரு என்ன சொல்கிறதுனா அது பாட்டுக்கு அப்படியே டல்லாக ஆரம்பிச்சிருது. இறை எடுக்கிறதோட அளவும் குறையுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டல்லாகவே நிற்க ஆரம்பிச்சிருது. ஒரு 2 நாள் 3 நாள் அப்படியே டல்லாக நின்றுக்கிட்டே இருக்குது. இறை வந்து எடுக்கலை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது நீர் வடிகிற மாதிரி கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக துளி துளியாக தான் வந்துட்டு இருந்துச்சு. அப்பயும் நல்லா இறை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போக போக இன்னும் வந்து அதோடய பிரச்சனை வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் சுத்தமாக இறையே எடுக்காது. அப்படியே பார்த்திங்கன்னா குறுகி நின்றுக்குது. கண் ஃபுல்லாகவே மூடிக்குது. அந்த கண் அடைச்ச மாதிரி இருக்குதோன்னா நம்ம அந்த கண்ணை சரி இப்படியே இருந்துச்சுன்னா ஏதாவது ஆயிரும்னு சொல்லி நம்ம அந்த கண்ணை வந்து அப்படியே லைட்டாக சரி எடுத்துடலான்னு பார்த்திங்கன்னா அது அந்த பிடிச்ச மாதிரி அப்படியே அப்படியே கண்ணிலேருந்து அந்த திரவம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு நம்ம என்ன மருந்து யூஸ் பண்ணலாம்? ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது சளியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரு கணிப்பாக இருக்குது. சரி சளியாக இருந்துச்சுன்னா நம்ம இதுக்கு என்ன மெடிசன் வந்து நான் கொடுப்பனோ அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்ருக்கேன். அதாவது ஜெண்டாமிசின் நான் ஏற்கனவே வீடியோவில் கூட நான் போட்டிருப்பேன். அந்த மருந்து வந்து இதே மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கண் மூடாது. ஓகேங்களா, கண் வந்து மூடிடாது. அந்த திரவம் மாதிரி கண்ணிலேருந்து அப்படியே வந்து தண்ணி மாதிரி வரும்போதே இந்த ஜெண்டாமிசின் எடுத்து நம்ம லிக்விட் எடுத்து கண்ணில் விட்டோம்னாவே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஏற்கனவே சரியாயிருக்கு. பட் இந்த மாதிரி இப்போ சின்ன கோழி குஞ்சாகவும் இருக்குது நான் கொடுக்குறேன். பட் இருந்தாலும் ரிசல்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஒரு சில கோழி குஞ்சுகள் வந்து கொஞ்சம் பரவாயில்ல, முன்ன இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் தேறி வந்துகிட்டு இருக்குது. ஆனால் இன்னமும் ஒரு சில கோழி குஞ்சுகள் பார்த்திங்கன்னா இன்னும் டல்லாகவே தான் இருக்குது. அது நம்ம என்ன பண்ணுறதுனே புரியல. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்டே கேட்குறேன், இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது பெஸ்ட் மெடிசன் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, பயனுள்ளதாக இருக்கும். இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. கோழி குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்மளும் வந்து அந்த சுத்தமாக கூட்டி எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த பிரச்சனையை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதோட கண்ணு பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாகி அது மூடிடுது. சில கோழி குஞ்செல்லாம் மூடி இருந்துச்சு. அப்புறம் நான் அழுத்தி எடுத்து விட்டோன்னு பார்த்திங்கன்னா அந்த தண்ணி மாதிரி போனதொன்னும் கொஞ்சம் ஒரு லைட்டாக வந்து அது வந்து பார்த்திங்கன்னா கண்ணை வந்து முழிச்சிருது. அந்த அளவுக்கு இப்படி தான் இருக்குது நோய். ஆனால் நம்ம வந்து சரி நம்ம இப்படி ப்ரூடிங்லையாவது கண்டிப்பாக காப்பாற்ற முடியும். ஒரு 4-5 கோழி குஞ்சு இழந்தால் கூட ஒரு 10 கோழி குஞ்சாவது நம்ம காப்பாற்றணும்னு நினச்சேன். பட் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஒரு 4-5 நாளாக பார்த்திங்கன்னா பரவாயில்ல. இந்த பாருங்கள் லைட்டு எரியல, ஏன்னா கரண்ட்டு போயிடுச்சு. அந்த டைமில் தான் நான் எடுத்தேன். ஓகேங்களா, இன்னும் நம்ம கூட்டக்கூட இல்லை, இன்னும் அந்த இடத்த வந்து கூட்டலை. ஆனால் டெய்லியும் பார்த்திங்கன்னா அந்த கூட்டுறது, அந்த தண்ணியை சுத்தம் பண்ணுறது, இப்போ 2 வேளையும் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நம்ம சுடு தண்ணி வச்சு ஃப்ரெஷ்ஷாக தான் நல்லா கழுவி சுத்தமாக கழுவி தான் நம்ம வந்து அதே மாதிரி தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பிளேட்டில் அந்த இறை வந்து வைக்கிறது எல்லாமே வந்து நம்ம க்ளீனாக தான் பண்ணிகிட்ருக்கோம். பட் இருந்தாலும் இப்போ இத்தனை வேக்சின் போட்டு கூட எதனால் பிரச்சனை வருதுங்கிறது எனக்கு தெரில, எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் நண்பர்கள், உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் ஏதாவது ரீசன் இதாக தான் இருக்கும் ப்ரோ, இப்படி இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நானும் இப்போ கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்கேன். டெய்லியும் வந்து அதுக்கு அதை பராமரிக்கிறதுக்கே பயங்கரமான ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. டெய்லியும் நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இறைய வந்து அதை கழுவி நம்ம மாற்றி சுத்தமாக தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். பட் அப்படி வச்சுருந்தாலும் என்ன ஒரு பிரச்சனைனால இப்படி வந்து அந்த கண்ணு வீக்கம் வந்திருக்கும், என்ன காரணமாக இருக்கும்னு என்னால் வந்து கண்டுபிடிக்கவே முடியல. ஒருவேளை கிளைமேட்டிக்னாலேயே தான் வருதா? நம்ம கிளைமேட்டாக இருந்தாலும் சுற்றி கூண்டும் பார்த்திங்கன்னா சுற்றி அடைப்பாக தான் இருக்குது, எந்த பக்கமும் கேப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஃபுல்லாக அதுக்கு வந்து நம்ம ஹீட்டும் தான் கொடுத்துட்டே இருக்கோம். பட் அப்படி கொடுத்தாலும் இப்போ வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது, ஏன்னு எனக்கு புரியல. ஓகேங்களா, ஆனால் கோழி குஞ்சுகள்லாம் எல்லாமே டாப்பான கோழி குஞ்சுகள் தான். நல்ல கோழி குஞ்சுகள்லாம் இருக்குது. எல்லாம் கீரியில் இருக்குது, நூலானில் இருக்குது, அப்புறம் போன்ற கீரியில் கூட வர மாதிரி கோழி குஞ்சுகள்லாம் இருக்குது. ஓகேங்களா, நல்ல கோழி குஞ்சுகள்லாம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனையும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இதனால் நம்ம எப்படியாவது காப்பாற்றணும்னு இவ்வளோ முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வந்து என்ன நடக்கும்னு எனக்கு தெரில. நானும் என்னால் முடிஞ்ச விஷயத்தை நான் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து நான் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதான் நம்ம ஃபார்மோட அப்டேட் வந்து வந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நண்பர்கள் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கணும் கோழி வளர்த்துறதுல எவ்வளோ ஒரு சிரமங்கள் இருக்குதுன்னு. இன்னும் வளர்த்தாதையும் கூட பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் தினமும் அப்டேட் பண்ணுறதா அதாவது நான் சொல்லியிருக்கேன். அதனால் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் 1 வாரமோ 10 நாள் கழித்து நான் கண்டிப்பாக இந்த கோழி குஞ்சுகளோட அடுத்த வீடியோ நான் போடுறேன். எத்தனை கோழி குஞ்சுகளை வந்து நம்ம காப்பாற்றிருக்கோம், எத்தனை கோழி குஞ்சு நல்ல முறையில் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக. ஓகேங்களா, அதை நான் சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் நான் அது வந்து இவ்வளோ விஷயம் சொல்கிறேன். நண்பர்களே, நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி அந்த பிரச்சனைக்கு எந்த மருந்து வந்து உங்களுக்கு வந்து அதாவது நாங்கள் யூஸ் பண்ணி இது எங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளும் அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா,
ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டு கொடுத்துட்டே இருங்க. ஓகேங்களா. நிறையா வீடியோஸ் வந்து இன்னும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும், கண்டிப்பாக வரும். மீட்ரு வால் சம்மந்தப்பட்ட வீடியோ கூட ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கேன், கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.